ஹாய் ஆல். எல்லாருக்கும் இடியாப்பம் புழியறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப கையெல்லாம் வலிக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் இதை எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு நான் 4 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. பச்சரிசியை கழுவி ஊற வச்சு காய வச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சி நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாவு எனக்கு ரொம்பவே ஈஸியாக மாவு பிழிய வரும். ரெடிமேடில் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு வராது. ரொம்ப ஹார்டாக இருக்கும், கையெல்லாம் வலிக்கும், பிழியவே முடியாது. ஸோ இந்த மாவில் நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவு எடுத்து 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏதாவது ஒரு எண்ணெய், நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. அப்போ தான் நல்லா சாஃப்டாக பிழியறதுக்கு வரும் உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து 2.25லேருந்து 3 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட ரேஷியோ உங்களுக்கு டிஃபர் ஆகும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. ஓரளவுக்கு இப்போவே அது குக்கான மாதிரி தான். ஏன்னா நம்ம ஹாட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கை வச்சு பிசைஞ்சாலே போதும். கையில் ஒட்டவே செய்யாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை நீங்கள் இடியாப்பம் பிழியறதுக்கு பிளேட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடியாப்பம் உரலில் போட்டு பிழிய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஸ்மூத்தாக வரும். பாருங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக பிழிகிறேன் அப்படின்னு. முன்னாடிலாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வீட்டில் யாரையாவது கூப்பிட்டு தான் பிழிய சொல்லுவேன். ஸோ இப்போ நானே இதை பிழிஞ்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக வரும். அந்த அளவுக்கு நான் இந்த மாவை வந்து நான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு பிளேட்டில் அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க. அதுவும் நல்லா கொதிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொதிச்சுட்ருக்க பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான். மூடி போட்டு கொஞ்சம் நேரத்தில் 3 to 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடும். கை வச்சு எடுத்துகிட்டேன் நான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டவும் ஒட்டாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நீங்கள் தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை ஏதாவது கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா. இந்த சிக்கன் கிரேவியை எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.